கிராண்ட் ஃபினாலே டிக்கெட்டே கிடைச்சிருந்தாலும் கூட கடைசி அரோரா கிடைச்சது 4th பிளேஸ் தான். வெளியில சோஷியல் மீடியால பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலுமே கூட விக்ரம் கிடைச்சது 3rd பிளேஸ் தான். கிராண்ட் ஃபினாலே டாஸ்க் எல்லாத்துலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பாயிண்ட்ஸ்ல டாப் லெவல்ல இருந்து கடைசியா சாண்ட்ராவுக்கு அப்படி ஒரு அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கும் போது எனக்கு பாயிண்ட்ஸும் வேணாம் கேமும் வேணான்ட்டு கீழே அதை ஹெல்ப் பண்ணணும் ட்ரை பண்ண சபரிக்கு கிடைச்சது 2nd பிளேஸ் தான். வைல்ட் கார்டு என்ட்ரிலேயே உள்ள வந்திருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல எல்லாம் வெளியில போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த திவ்யா டைட்டில் வினிங் அச்சீவ் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் திவ்யா. இந்த வீடியோல நான் இங்க இருந்த மெயின் கண்டஸ்டன்ஸ் ஹைலைட்டடா தெரியப்பட்ட கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு ஓவரால் ரிவ்யூ ஃபைனல் ரிவ்யூ அப்படிங்கறதோட அந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அதுல முதல் கண்டஸ்டன்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் வெளியில கிடைச்ச ஒரு ஷார்ட் டைம் ஹைப்ல இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கு உள்ள வந்தாங்க. வந்தோன்னு அவங்களோட அதே மாதிரியான ரீல்ஸ் எல்லா கேமராவும் பார்த்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்களுக்கும் வினோத்துக்கும் இடையில நிறைய மனக்கசப்பு முரண்பாடுகள் நிறைய இருந்தாலுமே கூட எங்கேயுமே வாய்ஸை லோ பண்ணாம ரைஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. நிறைய இடங்கள்ல பொண்ணுங்க கிட்ட அசிங்கமா பிஹேவ் பண்ணாரு. நிறைய இடங்கள்ல கேஸ்ட பத்தி பேசியிருந்தாரு. அண்ட் டாஸ்க் வைஸ் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. நிறைய இடங்கள்ல டாஸ்க்ல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. அதர்வைஸ் உள்ளுக்கு இருந்து ஏதாச்சும் புதுசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இல்லாட்டி புதுசா ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இல்லனா இதுல சரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணி வெளியில போயிட்டு பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாதிரி இல்ல. கண்டிப்பா உள்ள ஒரு ட்ரோல் மெட்டீரியல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனுஷன் உள்ள எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா வாட்டர்மெலன் ஸ்டார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய பிளஸ். ஏன் ஒண்ணுமே இல்லாம எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம சும்மா ஒரு ரீல்ஸ்ல ட்ரெண்டான அப்படி கிடைச்ச ஒரு சான்ஸ்ல அப்படி உள்ள வந்தது அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய பிளஸ். பட் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் ஓவரால் இந்த மனுஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த மனுஷன் ஸ்டோரி சக்சஸ். ஆனா வெளியில இருந்து ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது என்னடா இது இந்த மாதிரி மொக்கையா ரீல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஈவன் வெளியில போயிட்டு கிராண்ட் ஃபினாலேக்கு 1 to 2 வீக்ஸ்க்கு முன்னுக்கு உள்ள எடுக்கும் போது கூட உள்ள அந்த மனுஷன் தெரிந்த மாதிரி இல்ல. அப்பயே நிறைய இடங்கள்ல ட்ரெஸ் போடாம தெரிஞ்சுக்கிட்டு சின்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற இடம். பட் ஸ்டில் அந்த மனுஷன் அதை எங்கேயுமே ரெக்ரெட்டாவோ கில்ட்டா ஃபீல் பண்ண மாதிரி இல்ல. இதுதான் ஓவரால் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்களோட இமேஜ். நம்ம எவ்வளவுதான் அசிங்கம் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்ல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் திரும்பவும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள இருந்திருக்காங்க. கானா வினோத் அவர்கள் ஆரம்பத்துல வந்த முதல் நாள்ல இருந்தே அவரோட டைமிங் சென்ஸ் காமெடியை எங்கேயுமே மிஸ் பண்ணது இல்ல. அரோரோட பேரை கூட சொல்லும்போது இது 60 ரூபாவா அப்படின்னு சொல்லுவாரு. அதுல ஒரு இன்னசென்ஸ் அவரோட பாடி லாங்குவேஜ் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாஸ்க் வைஸ் எங்க வரும்போது கானா வினோத் அவர்கள் எங்கேயுமே கொஞ்சம் கூட மனம் தளர்ந்ததும் இல்ல இறங்கி போனதும் இல்ல. எல்லாத்துலயுமே அவரோட பெஸ்ட் இன்புட் கொடுத்திருக்காரு. ரொம்ப காம்படிட்டிவா விளையாண்டு இருக்காரு. ஒரு பர்சன் கூட கானா வினோத் அவர்கள் குறை சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் கருத்தை வைக்கணும், நீயா இருக்கணும், செல்ஃபா ரியலைஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் செய்யணும், அண்ட் குரூப்பா நீங்க கேம்ஸ் விளையாடக்கூடாது, இண்டிவிஜுவலா விளையாடணும் அப்படின்னு ஆரம்பத்துல கமருதீனோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல கமருதீனுக்கு ஃபேவரா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு. பட் ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த விஷயங்களையும் ரியலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அதை விட முக்கியமா உள்ள சில டாஸ்க்ல இன்ஸ்டன்டா அந்த பாட்டெல்லாம் கிரியேட் பண்ணி படிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப கூலா இருந்திருக்கும். அந்த இடத்தை என்னைக்குமே ஒரு மாதிரி வைப்லே வச்சிருந்திருக்காரு கானா வினோத் அவர்கள். கானா வினோத் அவர்களோட பிரசன்ஸ் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஒரு மாதிரி பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறது நம்ம மறக்க முடியாது. ஸ்பெஷலி காமெடினால இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் ஃபேஸ் கானா வினோத் அவர்களுக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பாடி ஷேமிங் பண்ற நிறைய விஷயங்கள் பண்ணாரு. நான் திரும்பவும் சொல்றேன், வாட்டர்மெலன் ஸ்டார் நிறைய இடங்கள்ல ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணாங்க தான். பட் ஸ்டில் அதை நம்ம சரிப்படுத்துறதுக்கோ அந்த மனுஷனை திருத்துறதுக்காகவோ நம்ம அதை விட கேவலமான ஒரு விஷயத்தை அசிங்கமான விஷயத்தை பண்றதுனால அதை சரிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல அவர் ரொம்ப அசிங்கமா பாடி ஷேமிங் பண்ண ட்ரை பண்ணது, ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணது ஒரு அளவுக்கு தான் பார்க்க சிரிப்பா இருந்துச்சு. அதுக்கு மேல போகும்போது அது பார்க்கவே விளங்குது. லிட்டரலி அது மாதிரி புலி பண்ற மாதிரி இருந்துச்சு, ஹராஸ்மெண்ட் மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தவிர கானா வினோத் அவர்கள் சீரியஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல. ஒரு பாயிண்ட்ல நம்ம எல்லாருமே யோசிச்சோம் கண்டிப்பா இந்த டைட்டில் அவருக்கு தான்ட்டு. பட் அவருக்கு இருந்த சிச்சுவேஷன், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், மேபி ஏதோ ஒரு பர்சனலால அவர் இருந்த காசு எடுத்துட்டு வெளியில போயிட்டாங்க. பட் ஸ்டில் he was one of the good players. கமருதீன் இதுக்கு முன்னுக்கு டிவி சீரிஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் எதையுமே பார்த்தது இல்லை. பட் இதுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கமருதீன் அப்படிங்கிற பேரே எனக்கு தெரியும். ஒரு ஃபேனா நான் பார்க்கும்போது கமருதீன் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆரம்பத்தில் அரோரா கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தாரு. அட் த சேம் டைம் பார்வதி கூடயும் கொஞ்சம் க்ளோஸா இருந்தாரு. அது ஏதோ பர்சனலோ கேம் ஸ்ட்ராட்டஜியோ வாட்எவர் கேம்ஸ்ல நிறைய இடங்கள்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணாரு. நிறைய இடங்கள்ல அவர் டாஸ்க் எங்கேயுமே விட்டு கொடுக்காம விளையாண்டாரு. ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டு வார்த்தைகள் நிறைய விட்டுக்கிட்டு இருந்தாரு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்த அந்த ஒரு வேரியேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலி ரொம்ப அமைதியா ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண விதம், ஒரு சில கருத்துக்கள் அவர் எடுத்து வச்சு அந்த அப்ரோச் பண்ண ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் மனுஷன் ரொம்ப வயலண்ட் ஆயிட்டாரு. ரொம்பவே வால்கரா ஒரு சில இடங்கள்ல பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸஸ் ஓவரால் எப்படி நல்லா இருந்தாலுமே கூட பிஹேவியர்ஸ் வைஸ் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ரொம்பவே அசிங்கமா பிஹேவ் பண்ணிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல மென்டலி நம்மள டெஸ்ட் வைக்கிற மாதிரி உள்ள நிறைய கேம்ஸ் நடக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இடங்கள்ல நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலை லூஸ் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்களை ஒரு சில வார்த்தைகளை நம்ம விட்றோம்னு சொன்னா லிட்டரலி அங்கதான் நம்மளோட கேம் அவங்க டெஸ்ட் பண்ற
பண்றாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி தான் ஈவன் அந்த ஃபைனல் அந்த கார்க்குள்ள இருக்க டாஸ்க்ல கூட சாண்ட்ரா கிட்ட அவர் யூஸ் பண்ண ஒரு சில வேர்ட்ஸ் அவர் வந்து அங்க அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். காமம், பிள்ளைகள் பெற்றது, இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து லிட்டரலி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கு. அண்ட் ஸ்டில் வெளியில வரும்போது அவர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ரெட் கார்டு எவிக்ஷன்ல வெளியில வந்திருந்தாலுமே கூட அவர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. அவரோட கேம் ஓவரால் நல்லா இருந்துச்சு. அதை நம்ம என்னைக்குமே பாராட்டி ஆகணும். அட் த சேம் டைம் பிஹேவியர்ஸ் எல்லா இடத்துலயுமே அவரோட அக்செப்டபிள் இல்ல. இந்த மனுஷன் பிரசன்ஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல வந்து ஓரளவுக்கு இருந்திருக்கலனா கண்டிப்பா ஓரளவுக்கு டல்லா இந்த சீசன் 9 போயிருந்திருக்கும். என்ன மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப பரிச்சயமான ஃபேஸ். ஏன்னா வெளியில அவரோட ஸ்டாண்ட் அப் காமெடி வீடியோஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். விக்கல்ஸ் விக்ரம் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ப்பா தான் விளையாண்டாரு. நிறைய இடங்கள்ல அவர் பேசின விதமா இருக்கட்டும், அப்ரோச் பண்ண ஸ்டைலா இருக்கட்டும், ரொம்பவே நுணுக்கமா 1க்கு 10 தடவை யோசிச்சு அந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ண ட்ரை பண்ணது. அட் சேம் டைம் டாஸ்க்லாம் கூட வித்தியாசமா பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணது, வித்தியாசமா ஒரு சில இடங்கள்ல பேச ட்ரை பண்ணது, நிறைய இடங்கள்ல ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ சால்வ் பண்ண ட்ரை பண்ணாரு, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாரு. ஸோ ஆரம்பத்தில் வந்து எல்லாமே எப்படி யோசிச்சாங்க, ஒரு மாதிரி சேஃப் கேம் ஆடுறாரு, எல்லாத்துலையும் குட் புக்ஸ்ல இருக்க ட்ரை பண்றாரு, அந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு சிலர் வைக்கிற கருத்து, ஒரு சிலர் அவருக்கு எகெயின்ஸ்டா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல டெம்ப்ட் லூஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல வந்து சில வார்த்தைகள் விட்டுருக்காரு. பட் எங்கேயுமே வந்து தப்பான வார்த்தைகள் விட்டதில்ல. எக்ஸெப்ட் அந்த கடைசியா அந்த கார் டாஸ்க்ல மட்டும் ஒரு சில விஷயங்கள் தப்பா பேசினாரு. அதர்வைஸ் எங்கேயுமே இந்த மனுஷன் தப்பா பேசின மாதிரி கண்டிப்பா நம்ம பார்த்திருக்க முடியாது. ரொம்ப நாளாவே கேம் விளையாண்டாரு, நிறைய எஃபர்ட்ஸ் அவர்கிட்ட போட்டிருந்தாரு, கண்டிப்பா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரும் நிறைய இடங்கள்ல நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டாரு. ஒரு சில இடங்கள்ல அவர் பேசின விதங்கள் சரியா இருக்கல, ஒரு சில இடங்கள்ல அவர் அந்த குரூப்பிசமா பண்ண ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கல. இதெல்லாம் வந்து மைனர் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கூட பட் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட்ல எங்கேயுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஜென்ரலா நிறைய ஆடியன்ஸ்க்கு இருந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து கண்டிப்பா இந்த பையன் விக்கல்ஸ் விக்ரம் தான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டைட்டில் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் இருந்தாலுமே கூட வந்து அவரோட பெர்ஃபார்மன்சஸ் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப டவுனா இருந்துச்சு. அண்ட் ஒரு சில இடங்கள் அவர் பிரேக் அவுட் ஆன விஷயங்கள் வந்து ஈவன் மக்களுக்கு பிடிக்காம போயிருந்திருக்கலாம். நானும் யோசிச்சேன் விக்கல்ஸ் விக்ரம் டிசர்வ்ட் இல்லையோ இந்த டைட்டிலுக்கு அப்படிங்கிற மாதிரி. விக்கல்ஸ் விக்ரம் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த குட் பிளேயர்ஸ் இன் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் சபரி ஆரம்பத்துல இருந்தே கெஸ் பண்ணேன் இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவ்வளவு நாள் ஒரு ஆக்டிங்கா இருக்கிறதுக்கு சான்சஸே இல்ல. உண்மைக்குமே ரொம்ப நல்லா ரொம்ப ஹானஸ்டான ஒரு பிளேயர். எங்கேயுமே தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி காய்ச்சது இல்லை, எங்கேயுமே வால்னரபிளா பிஹேவ் பண்ணதில்லை, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. டாஸ்க்னு வரும்போது எங்கேயுமே கிவ் அப் பண்ணாம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் மற்றவங்க கிட்ட பேசும்போது யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு டாஸ்க்ல பார்வதி கிட்ட மட்டும் அது ரொம்ப வயலண்டா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 வீக்ஸ் எங்க சபரி இருக்காரு வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து அந்த மனுஷன் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலி அந்த கார் டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா கீழே விழுந்தப்போ அந்த மொமெண்ட்ல 42-43 பாயிண்ட்ஸ் டாப் லீடிங்ல இருந்த மனுஷன் ஈஸியா அந்த கார் டாஸ்க் ஜெயிச்சிருந்த கிராண்ட் ஃபினாலே டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். பட் ஆனா இறங்கி சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான் மேபி இந்த மனுஷனை வந்து செகண்ட் பொசிஷன் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அந்த டிசர்வ்டான மென்டாலிட்டி அந்த மைண்ட் செட். அரோரா வந்து ஒரு வேற ஒரு இமேஜ்ல வந்து உள்ள வந்தாங்க. எப்படி இதுல வந்து சர்வைவ் பண்ண போறாங்க, இல்லைன்னா எப்படி அவங்கள வந்து போர்ட்ரேட் பண்ண போறாங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஆரம்பத்துல வந்து ஒரு அபவுட் ஒரு 30 to 40 டேஸ் வந்து அவங்களோட பிரசன்ஸ் இருக்க மாதிரியே இல்ல. நிறைய டைம்ஸ் வந்து துஷாரோடையும் கமருதனோடையும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. டாஸ்க்ல எங்கேயுமே பெருசா வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. அட் சேம் டைம் வந்து நிறைய இடங்கள்ல அவங்களோட இன்புட் கொடுக்க வேண்டிய இடங்கள்ல கூட பெருசா அவங்க பேசல. 35 to 40 ஆல்மோஸ்ட் 50 டேஸ் வந்து ஈவன் வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணும்போது பட் ஆனா நல்லா நோட் பண்ணுங்க நிறைய இடங்கள்ல அவங்க எடுத்து வச்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் கூட இந்த வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஷார்ப்பா எடுத்து வச்சாங்க. எக்ஸாக்ட்டா என்ன பேசணுமோ அவங்க என்னத்தை எக்ஸாக்ட்டா நோட் பண்ணாங்களோ அண்ட் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் வந்து பேசப்படலையே அப்படின்னு தோணுச்சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க கரெக்டா எடுத்து வச்சாங்க. ஆல்மோஸ்ட் 50 டேஸ்க்கு அப்புறம் ரைட் கேம்குள்ள இறங்கி தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வேற வழி இல்ல அப்படிங்கும் போது அவங்களும் இறங்குனாங்க. நிறைய இடங்கள்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டாஸ்க்ல எல்லாம் கிவ் அப் பண்ணாம விளையாண்டாங்க. அட் தி சேம் டைம் வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பன் மைண்டடா பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நம்மளை பத்தி நல்ல விதமா நினைக்க முடியாது. ஒரு சிலவங்க தப்பு பண்ணும்போது அவங்க தப்புன்னு சொன்னா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அதை சொல்லலைன்னா அது நான் தப்பாயிரும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய இடங்கள்ல அவங்க கரெக்டா பேசினாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம்னால தான் மேபி அவங்க டிசர்வ் அந்த கிராண்ட் ஃபினாலே டிக்கெட் கிடைக்கிற அளவுக்கு அட் தி சேம் டைம் அவங்க 4th பிளேஸ்ல வெளியில போனதா இருந்தாலுமே கூட அரோரா எந்த ஒரு இமேஜ்ல வந்தாங்களோ அதை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி அவங்க நிறைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லாவே பிஹேவ் பண்ணி வெளியில போயிருக்காங்க. யாருக்கு பின்னுக்கும் அவங்க எங்கேயுமே அசிங்கமா பேசினது இல்ல, எங்கேயுமே வந்து வால்னரபிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி யாரையுமே திட்டினது இல்ல. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் அரோராக்கு நிறைய நம்ம பார்க்க முடிஞ்சு. ஷீ இஸ் டிசர்வ் டு பி இன் திஸ் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ங்கிறது அவங்க அழகா ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பார்வதி தி ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லலாம். பார்வதியோட கேரக்டர் நிறைய பேருக்கு வெளியில பிடிச்சிருக்கு. பார்வதி வந்து ஒரு சில இடங்கள்ல எல்லாருமே சமாளிக்க முடியாத அளவுக்கு விளையாண்டுருக்காங்க. பார்வதிங்கிற தனி கேரக்டரை மற்ற அவ்வளோ கண்டெஸ்டன்ஸுக்குமே சமாளிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க. டாஸ்க் வைஸ் பார்க்கும்போது பார்வதியும் 1% கூட குறை சொல்ல முடியாது. எல்லா டாஸ்க்லுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஈவன் அந்த சபரியோட நடந்த டாஸ்க்ல கூட அவ்வளோ அடிபட்டு கண்ணு அப்படி ஒரு பக்கம் அப்படி வீங்கி இருக்கு. அட் சேம் டைம் அவங்க விளையாண்டாங்க. அதுக்கப்புறமும் டஃப் கொடுத்தாங்க. அது வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க. அட் சேம் டைம் அந்த கோயம்புத்தூர் பாஷையெல்லாம் பேசிக்கிட்டு பேசும்போது ஆக்சுவலா அது நமக்கு கோவை சர்லாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மர், எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டாஸ்க்னு வந்து அவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு தாக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அவங்களோட நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல அவங்க ஒருத்தருக்கு பின்னுக்கு ஒருத்தர் எல்லாருமே ஆப்வியஸ்லி பேசுறது தான், எல்லாருமே பண்றது தான். பட் ஆனா அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள், அவங்களோட ஆட்டிடியூட், இந்த பாடி லாங்குவேஜ் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு, ரொம்ப வால்னரபிளா இருந்துச்சு. பிக் பாஸ்ங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து ஜென்சிக்கு எப்படி மாறிட்டு வருது. ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறது குறைச்சிட்டாங்க. நான் நிறைய பேர்ட்ட கேட்ட வரைக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அதுக்கு ரீசனா இருக்கு. அவங்க பிஹேவ் பண்ணதா இருக்கட்டும், ஸ்பெஷலி அவங்க கம்ருதீன் கூட க்ளோஸா இருக்க ஒரு சில மூமெண்ட்ஸ் அதெல்லாம் காட்டாம கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோல இதை எப்படி இதை காட்டினாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. பார்வதி எங்கேயுமே தயங்கி எல்லாம் ஒரு கருத்தை வைக்க யோசிச்சது இல்ல. எல்லாத்தையுமே பட் அண்ட் பட் ஸ்ட்ரைட் ஃபேஸ்க்கு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க பிஹேவ் பண்ண விதம் மட்டும்தான் நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்காம போயிருந்துச்சு. பட் ஆனா ஸ்டில் அவங்கள வெளியில இன்னைக்கு நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. அந்த கார்க்குள்ள நடந்த ஃபைனல் டாஸ்க்ல அவங்க சாண்ட்ரா கிட்ட பிஹேவ் பண்ண விதம், பேசிக்கிட்ட விதம், அதெல்லாம் ஒரு பக்கம் கேம் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலுமே கூட ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால தான் வந்து பார்வதி மேபி இந்த ரெட் கார்டு எவிக்ஷன்ல வெளியில போயிருக்கலாம். ஆனா அவங்க ரெட் கார்டு எவிக்ஷன்ல வெளியில போயிருக்காங்கன்னா ஃபைனலுக்கு இன்னும் டஃபா இருந்திருக்கும். she was a very tough player but not a good human being. நம்ம டைட்டில் வின்னர் திவ்யா வந்ததுல இருந்து ரொம்ப போல்டா ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிரேவா பேசினாங்க. யாருக்குமே தயங்கல, யார் என்னத்தை பத்தி யோசிப்பா, யார் என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், யார் என் கூட இனிமையா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்ல. எல்லாருக்குமே படபடன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு அக்ரெசிவான ஒரு மோட்ல இருந்தாங்க. அட் த சேம் டைம் அவங்க நிறைய பேத்துக்காகவும் பேசியிருக்காங்க. அவங்க எமோஷன்ஸ் நிறைய இடங்கள்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வைக்கிற ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னைக்குமே வந்து அவங்க எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய இடங்கள் எக்ஸெப்ட் பண்ணவே இல்ல. அது நம்மளும் பார்த்திருக்கோம். அதர்வைஸ் திவ்யாட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், டாஸ்க் வைஸ் அவங்க நடந்துக்கிட்ட விதமா இருக்கட்டும், அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இருந்த கண்டெஸ்டன்ட்ஸ்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமும் அவங்களோட பிஹேவியர்ஸும் பார்க்கும்போது she deserved to win the title தான் சொல்லலாம். அதர்வைஸ் மற்ற கண்டெஸ்டன்ட்ஸ் சுபிக்ஷா, கனிதிரு, சபரி இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட சிமில கேரக்டர்ஸ் தான். எல்லா இடங்களிலுமே அவங்க டாஸ்க் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. எங்கேயுமே வந்து அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி யார்ட்டையும் பேசினது இல்லை. வெளியில ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கும்போது அவங்க 3 பேர் இருக்க சீன்ஸோ டாஸ்கோ எது வந்தாலுமே கூட வந்து எங்கேயுமே வந்து ஒரு அசிங்கமான பிஹேவியர்ஸோ ஒரு தேவையில்லாத பேச்சோ எங்கேயுமே இருந்ததில்லை. மேபி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவங்க டைட்டில் வினிங்க்கு எடுத்துட்டு போகாம இருக்க சான்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நெகட்டிவா விரும்புற இந்த ஒரு ரியாலிட்டி ஷோல நெகட்டிவ் அதிகமாக கொடுக்காதனால அவங்க டைட்டில் வின் பண்ணல நான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோல நான் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணது வரைக்கும் நெகட்டிவிட்டியை தான் எல்லாருமே பார்க்குறாங்க, நெகட்டிவிட்டியை தான் எல்லாருமே விரும்புறாங்க. அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து பார்வதி அண்ட் கம்ருதீன் பிஹேவ் பண்ணது ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு. அவங்க பேசின விதங்களா இருக்கட்டும், நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும். பட் ஆனால் வெளியில இருந்து பார்க்குறவங்க, அவங்க ஃபேமிலியில இருந்து பார்க்குறவங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறவங்க இதை பற்றிலாம் என்ன யோசிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ட் அதை எப்படி மக்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி அவங்க வெளியில வந்தோன்னு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, இல்லைனா இதை தான் மக்கள் விரும்புகிறாங்களா, இல்லைனா இதுதான் உண்மையாலுமே சொசைட்டியில் நடக்குது அப்படிங்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு வருது. வெளியில வந்தோன்னு கம்ருதீனை பார்த்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, பாராட்டினாங்க. இவர் நேற்று கூட ஸ்டேஜில் அவர் ஏறும்போது அவ்வளோ பேர் விசில் அடிச்சு கை தட்டினாங்க. கேம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறீங்களா? அவரோட சில இடங்களில் பேசின விதங்கள்லாம் வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சா, இல்லைனா இதுதான் வந்து இதுலேருந்து கிடைச்ச லெசனா, இப்படி தான் இருக்கோம், நாங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், இந்த ஷோக்குள்ளே போனால் இப்படி இருந்தால் தான் வந்து வெளியில் வந்தால் இப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயமா? நேற்று கிராண்ட் ஃபினாலில் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், நம்ம உண்மையாக உள்ள எப்படி இருக்கோமோ, நம்மளை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோங்கிறது தான் இந்த ஷோ காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக மட்டும் பாருங்கள். இது ரொம்ப பர்சனாக எடுத்துக்காதீங்க. அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. யாருமே வந்து ஜெனியூனாக பண்ணாங்களோ இல்லையோ, பட் இது எதுவுமே வந்து இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஒரு சில நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. நம்மளோட டெஸ்டினி, நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவையான ட்ராக் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, டக்குன்னு போனால் அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது கூட பக்கத்தில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, அவருக்கு நம்ம உதவி தேவை அப்படிங்கும்போது இறங்கி அந்த உதவி செய்யற மனப்பாங்கு கண்டிப்பா அது நிறைய பேருக்கு இல்ல. அந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்களும் காட்டினாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி அவங்க உள்ள பேசின விதங்கள், அவங்க பிஹேவ் பண்ண ஸ்டைல், மேபி இதுதான் ஜென்சி கிட்ஸ் விரும்புறாங்களான்னு தெரியல. பட் ஆனா இது எதுவுமே வந்து சோஷியலி வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது, நல்ல விதமாகவும் இல்லை. இதை ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸா எடுத்துட்டு போயிடணும். இதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணா நம்ம எனிவேஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் பார்த்தவங்க நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சா, இல்லைனா நீங்க இவங்களை பத்தி எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்தவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க, அவங்க டிசர்வ்டா அந்த செலிப்ரேஷனுக்கு, இல்லைனா இந்த ஷோல காட்டுற விஷயங்கள் இந்த சொசைட்டில எவ்வளவு தூரம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல கொடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.